பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்களிலே தமிழ் திரைப்படங்கள் மட்டுமே வெற்றி திரைப்படங்கள், தோல்வி திரைப்படங்கள், சில்வர் ஜூப்ளிங் கொடுத்த திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இவர் தமிழ்லேயே 13 திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் மற்றும் கன்னடா, கேரளா, மலையாளம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இவர் அதிக படங்கள் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் திரைப்படங்கள் மட்டுமே வெற்றி தோல்வி திரைப்படங்களை இவங்க இணைந்து நடித்த திரைப்படங்களை பார்க்கலாம். முதல் திரைப்படமாக அபூர்வ ராகங்கள் 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார். உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா மற்றும் ஜெயசித்ரா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்ப்பு அளவுக்கு சரியாக போகல, ஒரு ஆவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. அபூர்வ ராகங்கள் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. இரண்டாவது திரைப்படமாக மூன்று முடிச்சு. இந்த திரைப்படம் 1976ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன், உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு 100 நாள் ஓடிய ஒரு திரைப்படங்கள். இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜாகத்தான் போச்சு, ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. மூன்று முடிச்சு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நார்மலான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 16 வயது நிலை 1977ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன், உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. திரையரங்கில் 220 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. சில்வர் ஜூப்ளிங் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். இருவருக்குமே இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக 16 வயது நிலை திரைப்படம் அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் மற்றும் திரையரங்கிலும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலே அதிகமாக அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் 16 வயது நிலை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக அவர்கள் 1977ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் போகல, ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அவர்கள் மக்கள் மத்தியிலும் மற்றும் ரசிகர் மத்தியிலும் திரையரங்குகளிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இல்லாட்டாலும் இந்த அவர்கள் திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம், ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஆடுபுலி ஆட்டம். இந்த திரைப்படம் 1977ஆம் ஆண்டு எஸ்.எஸ். முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஆடுபுலி ஆட்டம் ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்திருந்தாலும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் சரியாக போகவில்லை. இந்த திரைப்படம் ஒரு பிளாப் திரைப்படமாகத்தான் அமைந்தது. ஆடுபுலி ஆட்டம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலே, ஒரு பிளாப்பாக அமைந்த ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்திருந்தாலும் மிக பிரமாதமான ஆடுபுலி ஆட்டம் ஒரு பிளாப் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக அவள் அப்படித்தான் 1978ஆம் ஆண்டு சி. ருத்ரையா இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு ஆவரேஜாகத்தான் போச்சு, ஒரு பிலோ ஆவரேஜ். திரையரங்குகளும் மற்றும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு சராசரியாக போன ஒரு திரைப்படம். திரையரங்குகளிலும் ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மலாக கொடுத்த ஒரு ஆவரேஜாக திரைப்படமாக அமைந்தது. அவள் அப்படித்தான். அடுத்த திரைப்படமாக தப்பு தாளங்கள். இந்த திரைப்படம் 1978ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வி.எஸ். பாஸ்கர் மற்றும் சரிதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகவில்லை. இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தான் தந்தது. தப்பு தாளங்கள் ரசிகர் மத்தியிலும் திரையரங்குகளும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு தோல்வியாக அமைந்த ஒரு சிறந்த திரைப்படம். தப்பு தாளங்கள் ஒரு தோல்வியாக அமைந்தது. அடுத்த திரைப்படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. 1978ஆம் ஆண்டு சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்தது.
இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஒரு 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம் அமைந்தது. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு, பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இளமை ஊஞ்சலாடுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இருவருமே கலைக்கிறதும் சிறந்த ஒரு திரைப்படம். ஒரு ஆவரேஜாக 100 நாள் ஓடியது. அடுத்த திரைப்படமாக அல்லாவுதீன் அற்புத விளக்கு ஐவி சசி இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அல்லாவுதீன் அற்புத விளக்கு ஒரு கலக்கலான ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம். அல்லாவுதீன் அற்புத விளக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் உலகநாயகன் இருவருமே பார்த்தீங்கன்னா எதிர்புறமாக இருப்பார்கள். வில்லனாக நடித்திருப்பார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தாய் இல்லாமல் நான் இல்லை. இந்த திரைப்படம் 1979ஆம் ஆண்டு ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாகத்தான் போச்சு. தாய் இல்லாமல் நான் இல்லை திரையரங்குகளும் மற்றும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு தாய் இல்லாமல் நான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜாக அமைந்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகர் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தில்லுமுள்ளு 1981ஆம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாதவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தில்லுமுள்ளு திரைப்படம் சக்கப்போடு போட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் 125 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் சிறப்பு தோற்றத்தில் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக அமைந்து ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நினைத்தாலே இனிக்கும். இந்த திரைப்படம் 1979ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயபிரதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு 80 நாள் கடந்த திரையரங்கில் ஓடி ஒரு நாள் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. நினைத்தாலே இனிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் இருவருமே கலைக்கிறதுக்கும் மிக சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா பாடலெல்லாம் ஒரு அடிச்சுக்க முடியாது, அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பாடல். இந்த பாடல் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம். உருவங்கள் மாறலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1983 வெளிவந்தது. எஸ்பி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறந்த திரைப்படம், ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம். சுபாஷினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சிறப்பு தோற்றத்தில் தான் நடிச்சிருப்பாங்க இருவருமே. இருந்தாலும் உருவங்கள் மாறணும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. நட்சத்திர பட்டாளங்களே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்த ஒரு சிறந்த திரைப்படமாக உருவங்கள் மாறலாம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்களில் சிறப்பு தோற்றத்திலையும் நடிச்சிருப்பாங்க. ஒரு 8 திரைப்படத்தில் ஒன்றாக இணைந்து ஃபுல் அண்ட் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சிறப்பு தோட்ட திரைப்படத்தை எடுத்துருக்கிறோம். இந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் அணிந்து நடித்த திரைப்படங்களை 2 சில்வர் ஜூப்ளி தோல்வி படங்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோ